The absence of God's presence is hell. புனித அகஸ்தினாருடைய வார்த்தைகள். நரகம் என்பது வேறு ஒன்றுமே அல்ல. எங்கே கடவுளுடைய பிரசன்னம் இல்லாமல் இருக்கின்றதோ, எங்கே கடவுள் இல்லாமல் இருக்கின்றாரோ அதுதான் நரகம் என்று நரகத்திற்கான கூற்றை புனித அகஸ்தினார் சொல்லுகின்றார். ஒரு மனிதனுடைய வாழ்விலே கடவுள் இல்லை என்றால் எந்த அளவிற்கு அவர்கள் துன்பப்படுவார்கள் என்பதுதான் இன்றைய முதல் வாசகம் மிக தெளிவாக எடுத்து காட்டுகின்றது. இன்றைய முதல் வாசகத்தினுடைய அந்த வாசகத்திற்கு முந்தைய பகுதியை நீங்கள் வாசித்தீர்கள் என்றால், ஏன் இந்த மக்கள் இவ்வளவு அழுது புலம்புகிறார்கள், ஏன் இந்த மக்கள் இடைவிடாது இறைவனை நோக்கி கண்ணீர் சிந்திக் கொண்டிருந்தார்கள் என்பது நன்றாக தெரியும். அதில் கொடுக்கப்பட்டிருக்கின்ற அந்த நிகழ்வு, பஞ்சம் ஏற்படுகின்றது, வறட்சி ஏற்படுகின்றது. இந்த இஸ்ரேல் மக்கள் வறட்சியிலே பாதிக்கப்படுகிறார்கள். உயர்குடி மக்கள், மிகப்பெரிய பணக்காரர்கள் தன்னுடைய பணியாளர்களை அழைத்து எங்காவது சென்று தண்ணீர் கொண்டு வாருங்கள் குடிப்பதற்கு என்று அனுப்பி வைக்கிறார்கள். அந்த பணியாளர்களும் அங்கும் இங்கும் சுற்றி இருக்கின்ற எல்லா நீர்நிலைகளிலும் சுற்றி திரிகிறார்கள். அப்படி சுற்றி திரிந்தும் கூட அவர்களால் தண்ணீர் இழுத்து கொண்டு வர முடியவில்லை. தன்னுடைய எஜமான இடத்திலே வந்து தலை குனிந்து வெட்கி நிற்கின்றார்கள், நீர் எங்கும் கிடைக்கவில்லை என்று. உழுது கொண்டிருக்கின்ற உழவர்களும் தங்களுடைய நிலத்திலே உழ வேண்டும் என்று செல்லுகின்றார்கள். அங்கே பார்க்கின்ற பொழுது தண்ணீர் இல்லாமல் நிலமானது வெடிப்புற்று கிடக்கின்றது. அவர்களும் அழுது கொண்டு தங்களுடைய தலையிலே முக்காடு அணிந்து கொண்டு அங்கே அமர்ந்திருக்கின்றார்கள். காட்டில் இருக்கின்ற விலங்குகளுக்கு கூட உணவு கிடைக்காமல் அங்கும் இங்கும் அலைந்து திரிந்து கொண்டிருக்கின்றது. தான் ஈன்ற குற்றியை கூட காப்பாற்ற முடியாமல் அந்த மானானது அங்கிருந்து சென்று ஓடிவிடுகிறது என்றும் குறிப்பிடுகின்றார். காட்டு கழுதைகள் எல்லாம் மேட்டு மேலே ஏறி நின்று உணவுக்காக தேடுகின்றது. எங்கு பார்த்தாலும் வறட்சி, எந்த இடத்திலுமே பசுமையே கிடையாது. பசுமை இல்லாததை பார்த்து 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 அந்த கழுதைகளுடைய கண் பார்வையை மங்கிவிட்டது என்றும் குறிப்பிடுகின்றார். அந்த அளவிற்கு ஒரு கொடிய பஞ்சம், வறட்சியானது உருவாகின்றது என்பதை இறைவாக்கினர் எடுத்து காட்டுகின்றனர். அதன் வழியாகத்தான் மக்கள் அந்த அளவிற்கு துன்பப்பட்டு இறைவனை நோக்கி புலம்பி அழுது கொண்டிருக்கின்றார்கள். இது அனைத்திற்கும் காரணம், இந்த பஞ்சத்திற்கு முன்பாக ஒரு மிகப்பெரிய பஞ்சம் உருவானது. கடவுளுடைய வார்த்தை அவர்களிடத்திலே கிடையாது. கடவுள் அவர்களை விட்டு அகன்று சென்றார். காரணம், அவர்கள் செய்த தவறுகள். வேற்று தெய்வங்களை எல்லாம் வழிபட்டு கொண்டிருந்தார்கள். அவருக்குரிய அன்பை கொடுக்காமல், அவருக்குரிய அந்த மதிப்பையும் மரியாதையும் கொடுக்காமல் நன்றி கெட்டவர்களாக கடவுளை விட்டு அவர்கள் வெகு தூரம் சென்றிருந்தார்கள். கடவுளுக்கு எதிராக நிறைய பாவம், மக்களுக்கு எதிராக நிறைய பாவம், இவைகள் அனைத்தும் செய்ததால் கடவுள் அவர்களை விட்டு அகன்று சென்றார். அதன் காரணமாக தான் கொடிய பஞ்சம் உருவானது. தொடக்க நூல் 6வது அதிகாரம் 3வது வசனத்திலே இருக்கின்ற வார்த்தைகள், கடவுள் சொல்லுகின்றார், தவறு இழைக்கும் மனிதனுள் எனது ஆவி என்றும் தங்கப்போவது கிடையாது என்று சொல்லுகின்றார். எந்த மனிதன் எல்லாம் தவறு செய்கின்றானோ அவனை விட்டு நான் சென்று விடுவேன் என்று குறிப்பிடுகின்றார். ஆக புனித அகஸ்தினார் வார்த்தைகளை நினைவில் கூறுங்கள். எப்பொழுது கடவுள் மனிதனை விட்டு அகன்று செல்லுகின்றாரோ அங்கே நரகம் உருவாகின்றது. அதுதான் உண்மையான நரகம். கடவுள் மனிதனை விட்டு சென்றார் என்றால் கடவுள் இல்லாத இடம்தான் நரகம். ஆக மனிதனுடைய வாழ்க்கை ஒரு நரகமாக மாறிவிடும். எப்பொழுது நரகமாக மாறுகின்றதோ அப்பொழுது அவன் கடவுளுடைய வார்த்தைகளுக்காகவும் கடவுளுக்காகவும் மற்ற அனைத்திற்காகவும் அங்கும் இங்கும் தேடி அலைந்து திரிந்து கொண்டே இருப்பான். கடவுளுடைய இரக்கமும் ஆசீர்வாதமும் கிடைத்தால் மட்டுமே அவன் வாழ்க்கை மீண்டும் நலமடையும். ஆனால் கடவுள் அந்த இரக்கத்தையும் ஆசீர்வாதத்தையும் கொடுக்க தயாராக இருக்கின்றார். அதற்கு மனிதன் செய்ய வேண்டியதெல்லாம் தன்னுடைய பாவ வழிகளை விட்டு விலகி வர வேண்டும். புனித இறைவாக்கினர் ஆமோஸ் கூறுகின்ற வார்த்தைகளை நினைவில் கொள்ளுங்கள். 8வது அதிகாரம் 11வது வசனத்திலே சொல்லுகின்றார், கடவுள் பஞ்சத்தை அனுப்புவார். அந்த பஞ்சம் உணவுக்கான பஞ்சம் அல்ல, அந்த பஞ்சம் நீருக்கான பஞ்சம் அல்ல, கடவுளுடைய வார்த்தைக்கான பஞ்சம் உருவாகும். அந்த நாட்களிலே மக்கள் அங்கும் இங்கும் அலைந்து திரிவார்கள். ஒரு இடம் முதல் ஒரு கடல் முதல் மறு கடல் வரை தாண்டி செல்வார்கள். வடக்கு திசை முதல் மற்ற திசை வரை அவர்கள் செல்லுவார்கள். ஆனால் கடவுளுடைய வார்த்தையை அவர்களால் கண்டுகொள்ளவே முடியாது. அப்படிப்பட்ட ஒரு பஞ்சம் உருவாகும் என்பதை எடுத்து கூறுகின்றார். இந்த பஞ்சம் ஒவ்வொரு மனிதனிலும் எப்பொழுது வேண்டுமானாலும் உருவாகும். எப்பொழுது அவன் தீய செயல்களை செய்கிறானோ, எப்பொழுது அவன் தீய வழிகளில் செல்லுகிறானோ, அந்த நேரத்திலே கடவுளுடைய ஆவியானது அந்த மனிதனை விட்டு வெளியேறும்.
கடவுளுடைய பிரசன்னம் அந்த மனிதனிலிருந்து வெளியேறுகின்ற பொழுது அங்கே அந்த நரகம் உருவாகும், அந்த பஞ்சம் உருவாகும். இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளை, இறைவன் அன்பு நிறைந்தவர், இறைவன் இரக்கம் உள்ளவர். அவர் ஒவ்வொரு நாளும் நாம் அவரிடம் வர வேண்டும் என்றுதான் ஆசைப்படுகின்றார். இந்த மக்கள் அழுது புலம்பிய பிறகு கடவுள் அவர்களை விட்டுவிட்டு செல்லவில்லை. மீண்டும் எப்பொழுது அவர்கள் திரும்பி வந்தார்களோ கடவுள் அவர்களை ஏற்றுக்கொண்டார், எல்லா விதமான ஆசீர்வாதங்களையும் கொடுத்தார். கடவுள் நம்மை ஆசீர்வதிக்க வேண்டும் என்பதுதான் அவருடைய ஆசையாக இருக்கின்றது. நாம் அவரிடத்திலே செல்வோம், அவருடைய ஆசீர்வாதங்களை பெறுவோம். ஆமென்.